ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்க சாலமோன் ஞானி மூலமாய் பரிசுத்த ஆவியின் ஒரு காரியத்தை சொல்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படின்னா அப்போ ஆண்டுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா, நீங்கள நானும் குறைவோடு இருப்பது, தேவ பிள்ளைகளை நிறைவு இல்லாமல் இருப்பது, ஒருவேளை பற்றாக்குறையில் இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. ஆமென். பரிபூர்ணமான அப்படின்னா நிறைவா, ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். எல்லாவற்றிலும் ஆமென், எல்லாவற்றிலும் நிறைவு. அது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். தேவ பிள்ளைல அந்த வாழ்க்கை தான், அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிபூர்ணமுள்ள கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவ பிள்ளையில அவர் பரிபூர்ணமுள்ள ஆண்டவர். அவர் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும்போது, ஒரு பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் மரிக்கிற வரைக்கும், அதன் பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏற்கனவே 40 நாட்கள் காட்சியளித்து அவர் பரலோகத்திற்கு பரமேறி போகிற வரையில் அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட்னஸ் இருந்துச்சு, எல்லாவற்றிலும் பூரணம் இருந்தது. அப்படின்னா ஒரு நிறைவு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, பிதா அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாரோ, பிதா அவருக்கு என்ன வேலைகளை கொடுத்தாரோ, அழகாக பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சு போயிருக்கிறல்லவா. அதனால தான் எங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமே. அவர் எப்படி பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரோ, தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதில் குறைப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியல தெய்வ பிள்ளைகளே. ஆமே. எதில் இன்னும் நீங்கள் அந்த நிறைவை பார்க்கலன்னு ஏங்கி கொண்டிருக்கீங்க தெரியல. தெய்வ மனுஷனான்னு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட பாருங்களேன். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், கர்ப்பத்தின் கனியிலும், மிருக ஜீவன் பலனிலும், நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் செய்வாரா. எல்லாவற்றாலும் அடங்கிட்டு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் அதில் உள்ள அடக்கியிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பரிபூர்ணம் அடைய செய்வார். ஆமே. ஒருவேளை அந்த பரிபூர்ணம் இல்லாமல் குறைவோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் உங்களை பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆனால் நாம் ஒன்று செய்யணும், உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டருக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறவங்க உறவுகளுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறவங்க அதிகாரிகளுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறவங்க உலக தான் வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையாக இருப்பாங்க. நான் உண்மையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, நிச்சயமாக வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்ன போல, ஆண்டவரே, யார் யார் எதிலெல்லாம் குறைபட்டிருக்காங்க தெரியலப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா, பரிபூர்ணம் உண்டாகட்டும். இங்கே கையிடும் செய்ய எல்லா வேலைகளிலும், ஒருவேளை ஆண்டவரே கற்பத்தின் கனி இல்லையேன்னு கலங்கி ஒரு கற்பத்தின் கனியிலும், நிலத்தின் பலனிலும் அப்பா, ஆமே, நன்றி. எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணத்தை, ஒரு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.